போனதுக்குள்ளே சத்தியமாக சொல்கிறேன், மோசமான சொன்னால் இதுதான். வீடியோ பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சத்தியம் எடுத்துருவீங்க. அதனால் வந்து இந்த ஜாழ்ப்பாணில் உண்மையிலே குப்பை தொட்டிகள் வந்து கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். தீவிரமான ஒரு செயல் உண்டு. இல்லை அடிச்சு விட்டாச்சு இல்லாமல் என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க. இது இந்த மக்களாக நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க. இது உங்கள்கிட்ட வரைப்படத்தில் அது கட்டப்பட்டது. ஜாழ்ப்பாணத்து மனசில் விடங்கண்ட நிலை தண்ணியெல்லாம் அடிச்சே கண்ண நாள் மேக்கடாங்க பாருங்க. இல்லை பாசியெல்லாம் படர்ந்து இருக்குது. இதுதான் நெடுந்தூர பேருந்து நிலையத்தின் பாத்ரூமோட நிலைமை பாருங்க. இதெல்லாம் என்ன ஊற்றி நினைக்கிறீங்களா பாருங்க. ஒரு சுத்தம் இல்லை, எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. அது உங்களோட பேர்கள் எழுதுறது, உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிட்டு போகிறது, இப்படி கேவலமான வேலையை செய்யாங்க. என்னென்ன திருத்தம் இருக்குல்ல, திருத்தம் கதவுகள் இல்லை, தண்ணி வரையில் பைப்புகளில் சத்தியமாக சொல்கிறோம். எனக்கு இப்போ மட்டும் கொண்டு வருது. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது, உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாண டவுனுக்கு நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே மக்களுக்கு பிரியோசமான காணொலியாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தயவு செய்து பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பொது மலசல கூடம் அது இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் நான் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவுக்கு போயிருந்தேன். வவுனியாவுக்கு வவுனியா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கக்கூடிய பாத்ரூம் போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு மோசமான நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் காணப்படுது, ஆண்களுக்குரிய பாத்ரூம். அதுக்கு தான் போனாங்க. என்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் கதவுகள் இல்லை, தண்ணி வரையில் பைப்புகளில், அந்த ஆண்களுக்குரிய அந்த பாத்ரூம் செக்ஷன் அதெல்லாம் பயங்கரம் மிக மோசமான நிலைமையில இருந்துச்சு. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நாங்கள் வவுனியா போய்க்க இப்படி ஒரு அவசரத்துக்கு போய்க்க இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது, சரி யாழ்ப்பாணம் பாராக்கள் எங்கள் யாழ்ப்பாண மனசில் ஒருத்த பார்த்து என்ன நினைப்பினம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையிலே நான் இதுக்கு மேல் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அதுக்கான வீடியோ எடுக்கணும்னு சொல்லி இல்லை. நானும் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த யாழ்ப்பாண மனசில் இடங்களுக்கு போகிறேன். அங்கே போய் அது என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி தான் அங்கே பார்த்துக்கொள்ள போகிறேன். உண்மையிலேயே என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் இது மக்களுக்கு பிரியோசனமான காணொலியாக இருக்கும். அதை தவிர அந்த வீடியோ பார்க்குறாங்க, இந்த மனசில் உங்களுக்கு பொறுப்பான ஆக்களாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு பிள்ளைகள் இருந்தால் தவறு இருந்தால் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளுங்க. அதை தவிர மக்களாகிய நாங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். அதோட வந்து இந்த வீடியோ எடுக்கிறதால ஒரு சில சட்டச்சிக்கலும் வரல. உண்மையிலேயே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயினான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் என்ன நிலைமையில் இருக்குது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கான்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதை தவிர முக்கியமான விஷயம், நாங்கள் பாத்ரூம் ஒரு பிரைவேசியான இடம், அதுக்குள்ள நாங்கள் வீடியோ எடுக்கிறாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய்க்க ஆக்கள் நின்றா வீடியோ எடுக்க மாட்டோம். ஆக்கள் போன பிறகு சந்தர்ப்பம் கிடைக்க வீடியோ எடுத்து காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்குன்னு சொன்னால் அதையும் சொல்லிக்கொள்ள தான் நீங்கள் பாத்ரூமுக்கு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டு இப்படி நாங்கள் போய் என்ன மாதிரி இருக்கிற சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சார், இப்போ நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு ஆஸ்பத்திரி வீதியில் நிற்கிறோம். இதில் வந்து சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்து ஒரு மரசல கூடம் ஒன்று இருக்குது. வளமையாக பஸ்ஸில் வராங்க எல்லாமே இந்த இதான் கூட பயன்படுத்திக்கிறோம். முதலாவது நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் அந்த மரசல கூடத்தின் நிலைமையை பார்த்துக்கொள்வோம். யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இதில் இந்த புக்கிங் பண்ணுற இடம் இருக்குது தானே, அந்த அலுவலகம் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரசல கூடம் இருக்குது பாருங்க, இந்த அங்கே தான். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து புதுசாக இப்போ ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டப்படுது பாருங்க. வேறு லெவல் இருக்குது பாருங்கள். புதுசாக இப்படி இருக்கோ மக்களை சரியாக பயன்படுத்தணும், அதான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ முதலாவது விஷயம், நாங்கள் யாழ்ப்பாணம் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே, அதில் இருக்கக்கூடிய மனசில் விடத்துக்கு போனாங்க. நான் நெச்சுக்கொண்டு போனது உண்மை என்னன்னு சொன்னால் நிறைய பேர் பாதிக்கிற இடம் மோசமாக இருக்கும்னா நெச்சுக்கொண்டு போனான். வீடியோவில் பாருங்கள், நீட்டாக இருக்குது. மற்றது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பாக அந்த அழுக்கள் இருக்குது, மண்ணுகள் எல்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து போக அது வந்து கீழே கொஞ்சம் மோசமாக இருக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பாவிச்சுட்டு சில பேர் வந்து தண்ணியை அந்த ஃப்ளஷ் பண்ணிட்டு போயினோம், சில பேர் பார்த்துன்னா அப்படியே விட்டுட்டு போயினோம். உண்மையிலே மக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தயவு செய்து பாத்ரூம் பாவிக்கணும் சொன்னால் தண்ணி ஊற்றிட்டு போவாங்க, இல்லாட்டி இந்த ஃப்ளஷ் பண்ணிட்டு போவாங்க. சில அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. நான் நின்றுறேன், கரெக்டாக நின்று ஆக்க நான் போட்டு தான் எடுத்தேன். நான் அதால் வந்து இதை நான் பார்த்து நான் அதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு சில பேர் தண்ணி திறந்து விட்டு போய் நல்ல விஷயம் உண்மையிலே நான் பாராட்டிக்கொள்ளணும். சில பேர் வந்து அப்படியே போகிறாங்க. மற்றது கதவுகள் ஒரு சில உடைஞ்சிருக்கு, அதை விடுங்க, அதெல்லாம் ஒட்டி கிடக்கு, அது பிரச்சனை இல்லை. மற்றது கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா வேண்டி நம்ம இதுக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே 40 ரூபா தான். உள்ளுக்கு அந்த டாய்லெட் பக்கம் நான் போய் பார்க்கல, இந்த ஆட்கள் நிற்க அப்படியே அதுக்குள்ள போய் பார்க்கல. பாப்பா இங்கே மற்ற இன்னொரு பாத்ரூம் இருக்குது, அதையும் காட்டிக்கொள்ள பாருங்க. சரி, இப்போ அப்படியே நாங்கள் அடுத்தது இந்த வெள்ளை பில்டிங் இருக்குது தானே, ஓடியா
இந்த வெள்ள பில்டிங் கேம் ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே அடுத்தது போவோம். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த பாத்ரூம் போகிறோம். இது எங்கே இருக்குன்னு சொல்லிச்சோன்னா சரியா பஸ் ஸ்டாண்டுக்கு தானே. பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த இந்த வெள்ள பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து இதில் பொலிசாக்கள் அனுப்பிடுற அந்த மணிக்கூட எல்லாமே இருக்குது. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இதில் அந்த பாட்டா அந்த ஃபோன் ஷாப் எல்லாமே இருக்குது தானே. இதுக்குள்ளுக்க நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது பாருங்க, அந்த பொது மலசர கூடம் ஆண்கள் பெண்கள்னு சொல்லியிருக்கு. ஆண்கள் இருக்குது இந்த இடம் தான். இதெல்லாம் கதாவே இல்லை இதுக்கு பேர் எனக்கு ஒன்றுக்கு. இந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே ஓடுது கொஞ்ச. சரி, இப்போ நாங்கள் 2வது மலசர கூடத்துக்கு போனாங்க. இதுக்கு இருக்கக்கூடிய பில்டிங்குக்கு போனாங்க. இது பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்குது. அதில் 2 மலசர கூட அந்த ரூம் மாதிரி இருக்குது, டாய்லெட் இருக்குது. அதில் ஒன்றுக்கு வந்து கதவே இல்லை. மற்றது வந்து கதவு நாங்கள் தூக்கி வைக்கணும் மாதிரி கிடக்கு. பட்டு மோசமாக உக்கி போயிருக்குது. நான் ஆக்களில் அப்படியே பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கண்ணீர் 2 அலைஞ்சிக்கல் அதான் அடுத்த பிரச்சனை. அதில் வேகம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மற்றது அங்கால பார்த்தீங்கன்னா கழுவி கொண்டிருக்கேன். கழுவி நீட்டாக வச்சிருக்கீங்கன்னா தண்ணி எல்லாமே அப்படியே ஓடி இந்த சலவை தூடுதல் போட்டு கழுவிக்கணும் தானே. தண்ணி எல்லாம் அப்படியே மாவிடலாம், கீழே ஃபுல்லாக மாவிடல அப்படி தண்ணியெல்லாம் நிற்குது. நாங்கள் போனால் வலிக்கு விழுந்து மண்டை உடையம் கொண்டு மற்றது ஏறுற படிக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது. மோசம் பண்ணுறது என்னென்னா மாவில் தண்ணியில் ஊற்றி அப்படியே இந்த சலவை இப்போ சேவைக்ஸை போட்டு கழுவுறோம்னு சொன்னால் அந்த இதுகளெல்லாம் அப்படியே இருக்குது. ஏறைக்க வழுக்கிற தன்மை இருக்குது. அதனால் ஏறைக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவதானம் ஏறிக்கணும். இதுக்கு காசு இல்லை, கட்டணம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட தான் 2 காசு கேட்கல, என்ன மாதிரி சொல்லி தெரியல. உள்ளுக்க போனால் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். கண்ணாடியில் உடைச்சு உண்மையிலே நிறைய விஷயம் சொன்னால் அவங்க என்ன இப்போ அதுக்கு பொறுப்பானாக்கள் என்ன தான் சரியாக வச்சுருந்தாலும் நீட்டாக வச்சுருந்தாலும் பாவிக்க நாங்கள் நீட்டாக வச்சுருக்கணும். சில பேர் வந்து வெறியில் போய் அதோட அடிச்சு உடைக்கிறது, சில பேர் பண்ணை அடிச்சு உடைக்கிறது, கதவுகளை சரியாக பயன்படுத்துறதில்லை, தண்ணி ஊற்றுறையில்லை. அதெல்லாம் நாங்கள் பாவிக்கிறவங்கெல்லாம் அந்த பிள்ளை இருக்குது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். தயவுசெய்து பாவிக்கிறீங்க சரியாக பாவிச்சு கொள்ளுங்க. அடுத்து வந்து பாத்ரூம் பக்கத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு போகுது. மேலே வந்து ஃபோன் கடைகள் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து தனியார் இந்தியா இல்லாட்டி பொது மனசரோடமா தெரியல. இதில் பாருங்க இந்த பில்டிங்கே இருக்குது. ஆமாம், போத்தல்கள், சுண்ணாம்பு பேக்கெட்டுகள், வெத்தலை பேக்கெட்டுகள் எல்லாமே என்ன நிலைமையில் இருக்குது பாருங்க. இது இந்த பார்க்க வைத்தப்பட்டது. இது பொதுவானதோ இப்போ தனியாட்டியோ தெரியல, பயங்கர மோசமாக இருக்குது. மோசமானதுன்னு சொன்னால் இதுதான் நான் பார்த்த 3லையுமே மோசமான இதுதான். எனக்கு கொஞ்சம் 2 சத்தியம் போட்டேன். நான் வந்துட்டேன் அப்படின்னா இங்கே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இருக்கிறோம் வீடியோக்கள். உண்மையிலே நான் ஒரு எடுக்கிற நோக்கம் என்ன சொல்லி சொன்னால் எங்களோட ஜாழ்ப்பாணத்துக்கு வர வெளி மாவட்டக்காரரோ இல்லாட்டி வெளிநாட்டுக்காரரோ இல்லைன்ட்டு ஊருக்கு இருக்கிற நாங்கள் ஜாழ்ப்பாணத்தை ஆக்கலோ ஒரு மனசுரம் பாவிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது நீட்டாக இருக்கும். நீட்டாக இருந்தால் அது போகிறதுக்கு ஆசை ஒன்று வரும். அவசரத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து சரியான முறையில் பராமரிக்கணும், சரியான முறையில் சுத்தமாக இருக்கணும். மற்ற இந்த பாத்ரூமுக்கு ஃபோன் நம்பர் எழுதுறது, மற்றது அதுக்கு வச்சு திண்ணிகள் எல்லாமே இருக்குது. மதுபானங்கள் குடிக்கிறது, சிகரெட் பத்துறது, வெத்தலை போடுறது, அதுகளுக்காக தான் நிறைய பேர் பயன்படுத்திங்கன்னா எல்லாம் வெத்தில துப்பல் உங்களை காட்டுறேன் பாருங்க. இந்த மேலே பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த சைட் விளிம்புல எல்லாம் பாருங்க. இதெல்லாம் என்ன ஊற்றி நினைக்கிறீங்களா பாருங்க. இதெல்லாம் வெத்தில துப்பின அடையாளங்கள்லாம் இதுகள் எல்லாம் பாருங்க. இந்த எவ்வளோ ஒரு கேவலமான வேலை செய்கிறாங்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் மெயினாக யாழ்ப்பாணம் சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு தானே இதுக்குள்ளே இருக்கிறது. மற்றது வந்து அப்படியே பக்கத்து பில்டிங் இருக்கானே அந்த வெள்ளை கட்டடம், அதுக்கு இருக்கக்கூடிய பஸ்ஸில் விட கிட்டத்தட்ட 3 பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்தது அங்கால பக்கம் போகிறோம். புது பஸ் ஸ்டாண்டு தானே அந்த பக்கம் போவோம். ஓகே, நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதுக்குள்ள இருக்கா மனசர விடம் காணையில. ஓகே, இதுக்குள்ள வந்து மனசர விடத்தை காணையில. சில பின்பக்கம் அங்கே இருக்கோ தெரியல. அங்கால பில்டிங் இருக்கு போல. சரி, போய் பார்ப்போம் இருக்கா. இதுதான் நெடுந்தூர பேருந்து நிலையத்தின் பாத்ரூமோட நிலைமை பாருங்க. இந்த அங்கால பெண்கள் போகிற சரியில்லை. இது வந்து விசேட தேவையுடைய பாத்ரூம் பாருங்க. அதில் ஹேண்டில் வச்சு நீட்டாக பராமரித்துருக்காங்க, நீட்டாக கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதை வந்து எங்கள் சனம் தெரிந்தானே இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பட் இந்த கதவு எல்லாம் மட்டிச்சு உடைச்சி இந்த இங்கால பாருங்க. இதுக்கு 2க்கு அந்த இதே காணல ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. சில உடுப்பு மாற்றுறதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்கலாம். அதெல்லாம் வட்டிச்சு உடைச்சி கிடக்கு. இதான் ஆண்களுக்குரிய பாத்ரூம். ஒரு தடவை இல்லை வெள்ளை நின்றுறான் பாருங்க. எவ்வளோ ஒரு மோசம். அப்பா மனம்
நான் போனதுக்குள்ளே சத்தியமாக சொல்கிறேன், மோசமான சொன்னால் இதுதான். மனம் தாங்க இல்லாமல் கிடக்கு, உள்ளுக்கு போகவே கிட்ட போயெல்லாம் கிடக்கு பாருங்க. பயங்கர மோசம், கேவலமாக இருக்குது இது எல்லாமே. சத்தியமாக சொல்கிறோம், எனக்கு இப்போ முட்டி கொண்டு வருது. ஒரு ஒரு 10 ரீசன் சத்தியம் எடுத்துக்கணும், அவ்வளோத்துக்கு மோசமாக இருக்குது. அங்கே போய் கதைக்கிறேன். வெளியில் வந்த அப்புறம் எனக்கு மூச்சே வந்தமே கிடக்கு. ஐயோ என்ன மனம் உண்மையிலேயே ஒரு 5 நிமிஷம் நிற்கலாம் கிடக்கு என்னால். சரி, இப்போ வந்து நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் மலசூடம் பார்க்க போனேன். நான் பார்த்த இதை 1 2 3 4 பார்த்த 4க்குலேயும் கேவலமானு சொன்னால் இதுதான். அதுதான் புதுசாக காட்டினான், கடைசியாக காட்டப்பட்டது மாதிரி தான். ஆனால் கேவலமாக இருக்கிறது மாதிரி தான், பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஐயோ அந்த பாய்ஸுன்ற அந்த இதுக்குள்ளெல்லாம் வைத்த பிரட்டவழிக்கு சத்தியம் மனம் உள்ளுக்கு போய்க்க மனம் தாங்கலாம் போட்டுது. மற்றது வந்து ஐயோ சொல்லவே எனக்கு சத்தியவரமாக கிடக்கு அவ்வளோத்துக்கு. ஓங்காலத்தில் அப்படியே சத்தியம் ஓங்காலத்தில் நின்று தான் சத்தியமாக சத்தியம் எடுத்துப்பேன். ஒரு நிமிஷம் நின்று தான் சத்தியம் எடுத்துருப்பேன். அவ்வளோத்துக்கு மனமண்டா தாங்க இல்லாது, நீட்டுமே இல்லை, ஒரு சுத்தம் இல்லை. எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. நம்மையாக கட்டினவங்க அடிச்சு விடைக்க மாட்டாங்க. என்னென்னு சொன்னால் அவங்கள்ட காசா 3 அப்போ அவங்க யோசிப்பாங்க. மக்களாக நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க, இது உங்கள்கிட்ட வரிப்பணத்தில் அது கட்டப்பட்டது. அரசாங்கத்துடைய சகலதை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் கட்டுறது. அது நீங்கள் உங்கள்கிட்ட வீட்டு மனசோட பாவிங்க தயவு செய்து. பயங்கர மோசம். எனக்கு சத்தியமாக என்ன சொல்கிறோன்னு தெரியல. மிக கேவலமான ஒரு செயல் உண்டு. எல்லாம் அடிச்சு விட்டாச்சு. இத்தனை இது இந்த கதவெல்லாம் இல்லை. அங்கே ரூம் ஒன்று இருந்துச்சு, அது கதவு இல்லை. அது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் போய் அவசரத்தை உடுப்பு மாற்றுறதோ இல்லை விஷயம் செய்ய போறீங்கன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி எவ்வளோத்துக்கும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அதெல்லாம் கேவலமாக அடிச்சு விடச்சி வச்சிருக்கீங்க. மற்றது பாய்ஸ் மனசு விடம் எல்லாமே தண்ணி அப்படி ஊற்றுறதும் இல்லை, அப்படி அடைச்சி போய் அப்படியே நிற்குது. கேர்ள்ஸ் இன்றைக்கி நான் போகலை, போகிறது சரியில்லை, அதில் போகல. ஆக்கள் இல்லை, நான் எவ்வளோ நின்று பார்த்தா போனேன். என்ன சொன்னால் சரி ஆக்கள் நிற்க போனால் அது அவங்களோட ப்ரைவேசி. அதால் நின்று பார்த்து ஆக்கள் போக விட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். உண்மையிலேயே பயங்கர மோசமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்தது நல்லூர் அடிக்கிட்ட வந்து நாங்கள் இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண டவுனுக்கு, யாழ்ப்பாண நகரில் இருக்கக்கூடிய மரசல விட தான் பார்த்தாங்க. இப்போ வந்து நல்லூர் அடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது மரசல விட மட்டும் இருக்குது. அதே உங்களுக்கு காட்டுறாங்க. இப்படி நாங்கள் நல்லூர் கோயிலேருந்து பின்பக்க ரோட், அதாவது அந்த லிங்கம் ரியோ எல்லாம் இருக்குது தானே, லிங்கன் ரியோ இருக்குது தானே, அந்த பகுதிக்குள்ள போய்க்கொள்ளணும். இப்படி இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். ஓகே, அப்படியே இந்த லிங்கனோட ஒரு ஒழுங்கி ஒன்று வரும், அதுக்கெல்லாம் இருக்கு நினைக்கிறேன். சரியா இடமும் தெரியல. போடுங்க உங்களை காட்டுறேன் பாருங்க. இதுக்கு பின் ஒழுங்கிக்கலாம். இந்த இதுக்குள்ள இந்த ஒழுங்கேக்கா நேராக விடுங்க. ஓகே, இந்த லிங்கன் ஐஸ்கிரீம் இருக்கு தானே, இது பக்கத்து ஒழுங்கேக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பொது மலசல் விட மட்டும் இருக்குது. இல்லை பூட்டிக்கிறாக்கும் எடுங்க பாப்போம் இருக்கு பார்ப்போம். ஓகே, இந்த இதில் வந்து மொத்தம் 2 பிரிவாக கிடக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆண்களுக்குன்னு சொல்லியிருக்கு. உள்ளுக்கு போய் பார்ப்போம். தண்ணியெல்லாம் அடிச்சே நாள் மேய்க்கிறாங்க பாருங்க. இல்லை பாசியெல்லாம் படர்ந்து இருக்குது. ஓகே, வெளியில் வந்து அப்பா நிறைய ஆண்களுக்குரிய செக்ஷனை பாருங்க, நிறைய இருக்குது. இந்த ஃபுல்லாகவே அப்பா மணக்குது, தாங்கினா கிடக்கும். எல்லாமே இப்படி தான் கிடக்கு பாருங்க. இப்போ உள்பகுதிக்குள்ள போய் காட்டுற பாருங்க. ஃபுல்லாக அடைச்சி கிடக்கு. ஒன்றுக்கும் பைப் இல்லை போல கிடக்கு. ஒன்றுக்கு இருக்கு. ஆண்டவா கடவுளை காப்பாற்றுங்க. ஒன்றும் தொடையில, பாத்ரூமுக்கு போய் ஒன்று கூடி தொடையில. இருந்தாலுமே என்ன மேலே சந்தோஷத்துக்கு சானிடைசர் எப்போவும் என் பேக்கில் இருக்கும். இந்த வாசம் மனப்பா இது சென்ட ஃப்ரெஷ்ன்ற ஒரு வாசம் உண்டு, நல்ல வாசம். ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், என்னால் இயலாது. உண்மையாக நான் வேறு வீடியோ கண்டென்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு வித்தியாசமாக முயற்சி செய்வோம்னு சொல்லி போட்டு இப்படி ஒரு கண்டென்ட் ஒன்று யோசித்தான். என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே நான் வவுனியா போய்க்க யோசிச்ச விஷயம். வவுனியா போய்க்க பாத்ரூமுக்கு போய்க்க அது இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி போட்டு தான் யோசிச்சேன். அட சரி வவுனியாவுக்கு போய்க்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது, சரி யாழ்ப்பாணத்தில் எங்கள்ட இடத்துல வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து தான் சரி போய் பார்ப்போம்னு சொல்லி வந்து நான்
ஓகே என்ன மாதிரி கிடக்கண்ணா நீங்கள் போட்டு வந்தீங்க இல்லை பயங்கர குப்பையாக தான் கிடக்கு. என்னென்ன திருத்தணும் இருக்குல்ல இருக்க முழுக்க திருத்தோம். உங்களுக்கு திருத்தணும் தண்ணி சப்ளை தான் பெரிய பிரச்சனை. தண்ணி அந்த இதெல்லாம் பாசி படைஞ்சிருக்கேன் அந்த தண்ணியில் தண்ணியெல்லாம் பாசி படிஞ்சிருக்கு. மற்ற உள்ளுக்கெல்லாம் குப்பையாக தான் கிடக்கு. மற்ற திருத்தினாலும் மக்களாக நாங்களும் சரியாக பயன்படுத்தணும், அது முக்கியமான விஷயம். ஓகே நன்றி. உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து மொத்தம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 5 பொது மலசல விடத்துக்கு போனாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சிடிவி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடியது. அதான் அநேகமான ஆக்கள் பாவிக்கிற இடம் என்னன்னு சொன்னால் வெளிமாநில வாராக்கள் அது அரசாங்க பேருந்து நிலையம்னு சொல்லி கட்டாயம் எல்லாரும் வந்து போகிற இடம். அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் பண்ணி ஒரு ஆளுக்கு 40 ரூபா. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவள் நீட்டாக வச்சிருக்கணும். அது மனமண்டது பெருசாக இல்லை, உண்மையிலே நான் சொல்கிறேன், ஜெனிவா சொல்கிறேன், மனமண்டது பெருசாக குறைவு இருந்தாலுமே கொஞ்சம் என்ன நீட்டாக வச்சிருக்கலாம். அதுன்ற ஒரு தனிப்பட்ட கருத்து. ஆனால் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு காடை போய் இல்லை கருப்பாக கிடக்கு. அது வந்து அவள் க்ளீன் பண்ணாலும் ஆக்கள் வந்து போக அப்படி தான் கிடக்கும். அது ஒன்றும் செய்யலை. ஆனால் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது, ஒரு சில இதுகள் நீட்டாக இருக்குது. பட் 2வது பார்த்தீங்கன்னா அது பக்கத்து பில்டிங்கில் போனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோசமான நிலைமையில இருக்குது. இந்த ஏறி போய்க்கே நான் வலிக்கு விழுந்து மண்ட உடையமே தான் கிடக்கு. என்ன மாவட்டம் எல்லாமே இந்த சர்வேக்ஸை தண்ணியெல்லாம் ஊற்றி தண்ணியெல்லாம் ஓடி வருது. பாத்ரூம் தண்ணி கீழே இந்த அங்கால கடையிலுக்கு போகிற இந்த பாதையில ஓடி வருது. அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. அடுத்தது ஒன்றுக்கு கதவு இல்லை, அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்கு பக்கத்துல பசங்க மாடிக்கு போனாங்க. அது தனியாட்டியோ பொது அது தெரியல. அது என்ன மோசமா இருக்கு. அதுக்கு தண்ணி மில்ல ஒன்று மில்ல எல்லாம் அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு அதுக்கு தான் பாவிக்கிறாங்க. அடுத்தது நடுந்தூர பேருந்து போனாங்க. அது மிக மிக மோசமான கேவலமா இருக்கு. ஐயோ எனக்கு சொல்ல சத்தியமா நின்று தான் வயிற்ற எடுத்துருப்பேன் சத்தி. அப்படி ஒரு கேவலமான நிலைமையில அந்த பாத்ரூம் இருந்தது. அதுக்கு அடுத்தது அப்படி நாங்கள் இங்க வந்தாங்க நல்லூரில் இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு அரைவாசிக்கு தண்ணியே வருது இல்லை. இந்த தொட்டிக்கு தண்ணி இருக்கு. அது பஸ்னா நான் வந்து மேல பாசி பிடிச்சுக்கிட்டாங்க. பட் நிறைய ஆண்களுக்கு நிறைய அந்த பாத்ரூம் அடிக்கிற இதுகள் எல்லாமே இருக்கு. ஆனா அது பாத்தீங்கன்னா சொன்னா அரைவாசி அதுக்குள்ள அழுக்கா இருக்கு. வேற செயலெல்லாம் செய்திருக்கிறாங்க. தண்ணி வருது, அது அடுத்த சந்தேகம். மற்ற இங்க டொய்லெட் பக்கம் வந்தாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சொன்னா அரைவாசிக்கு தண்ணி இல்லை. அரைவாசி டொய்லெட் இந்த கொமட் அந்த இதுகள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் மண் போட்டு மூடி கிடக்கு. சிலதுக்குள்ள அடைச்சு கிடக்கு, உடஞ்சு கிடக்கு, மோசமா தான் கிடக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொது மனசு விடமாட்டது இந்த பஸ் ஸ்டாண்டு கொண்டே உருப்படியா இருக்கு. மிச்சம் எல்லாமே ஒரு மெயின்டைன் இல்லாம அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்து பில்டிங் அது மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கழுவி கிடந்தது பஸ் ஸ்டாண்டும் ஓகே. மற்ற அது கழுவவே இல்லை. நடுநூறு பேருந்து நிலையம் அது சுத்தமா பராமரிப்பே இல்லை. அடிச்சு உடைச்செல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. பராமரிப்பு இல்லை, ஒன்று கிளீன் பண்றதும் இல்லை. இதுக்கும் அதே நிலைமையெல்லாம் இருக்கு. நல்ல அந்த ரியோக்கு முன்னுக்கு இருக்கு. இதுக்கும் பராமரிப்பில் ஒன்றுமே இல்லை. பராமரிப்பே இல்லாம இதான் கிடக்கு. இதான் யாழ்ப்பாணத்து மனசுல விடங்கண்ட நிலை. இதான் மோசமான நிலையா இருக்கு. முன்னையிலேயே இதை பார்த்துட்டு சில நேரம் இதுக்குரிய அந்த பொறுப்புல இருக்கிறார்கள் சில இந்த வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்க சொன்னா நீங்கள் சில நடவடிக்கை எடுத்து திருப்ப நீங்கள் சுத்தம் செய்து திருப்ப நீங்க அதை புனரமைச்சு ஒரு நிலை கொண்டுருவீங்க. கொண்டாலுமே பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க சரியா பயன்படுத்துங்க. நீங்கள் அவங்க என்ன கிளீன் பண்ணி சுத்தமா பெயிண்ட் அடிச்சு நீட்டா வச்சுட்டு போனாலும் வார நீங்க தண்ணி அடிக்காம தண்ணி ஊத்தாமைக்கு அப்படி போனீங்கன்னு சொன்னா இல்லாட்டி அது உங்களோட பேர்கள் எழுதுறது, உங்களோட போன் நம்பர் எழுதிட்டு போறது, இப்படி கேவலமான வேலையை செய்யாங்க. இப்படி செய்தீங்கன்னு சொன்னா திருப்ப நிலைமைக்கு தான் போகும். அவங்க எவ்வளவுதான் காசை செலவழிச்சு திருத்தினாலுமே நீங்க பாவிக்க நீங்க அப்படி செய்தீங்கன்னு சொன்னா திருப்ப அதே நிலைமையெல்லாம் இருக்கும். யோசிங்க, மேலும் ஒரு அவசரத்துக்கு வெளிமால இருந்து வாராக்கலாம், அவசரத்துக்கு ஒரு பாத்ரூம் போகணும்னு சொன்னா யாழ்ப்பாணம் இவ்வளவு கேவலமா இருக்கணும் அப்படிதான் கதைப்பாங்க. யாழ்ப்பாணம் மேல சூடம் கேவலமா இருக்கணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதனால பாக்குறீங்க தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு மக்களை நாங்களும் அதுக்கு ஒரு பங்களிப்பை கொடுக்கணும். அதனால வந்து தயவு செய்து பாக்குறீங்க எல்லாமே மற்ற நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. பாத்ரூம் போன தண்ணி ஊத்துங்க என்னங்கன்னு சொல்லி வீட்டை நீங்க செய்றீங்க தண்ணி ஊத்துறீங்க, அதே நீங்க பொது இடத்துல செய்யறீங்க இல்ல. அதான் இந்த ஒரு ஆதங்கம். எனக்கு சத்தியமே இல்லாத கதைச்சு அதோட மனம் எனக்கு இந்த மூக்கு நிக்குது. எனக்கு என்னடா இது வாழ்க்கை கிடக்கு அவ்வளவுக்கு கேவலமா இருக்கும். அந்த நெடுந்தூர பேருந்து இருக்கு தானே, அதுக்கு போய் சத்தியம் எடுத்து ஓங்காலஜின்னு வந்துட்டு வீடியோ எடுக்கல அப்படி நிப்பாட்டி போனேன். என்னடா ஆளும் அந்தரமா இருக்கும் வீடியோல எனக்கு கண்டு அதை கட் பண்ணிட்டேன். அப்படியே அடுத்து வந்துட்டு மூச்சு எடுத்து விட்டானே அவ்வளவுக்கு இந்த இயற்கையான சுவாசம் கிடைக்கட்டுமான்னு சொல்லி அவ்வளவு கேவலமா இருக்கு. இது மனம் தாங்கலாம் கிடக்கு. மூக்கு அப்படி சொத்திக்கணும் வீடியோ எடுத்தினார். அவ்வளவு கேவலமா இருக்குது. சரி, மெயினான இன்னொரு விஷயம் காதிக்கணும் என்ன சொன்னா அந்த குப்பை தொட்டிகள். உண்மையிலேயே இந்த குப்பை தொட்டிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இல்ல யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்குரிய யாராவது ஒரு முன்னின்று தம்பி நான் வெளிநாள் இருக்கிறேன் இல்லாட்டி நான் இங்க இருக்கிறேன் எனக்கு இப்படி இந்த விஷயம் செய்ய ஆசை சொல்லி வாரீங்கன்னு சொன்னா வாங்க தொடர்ந்து சேர்ந்து செய்வோம். என்னன்னு சொன்னா உண்மையிலே யாழ்ப்பாணம் நிறைய இடங்கள்ல குப்பை தொட்டியானது இல்லை. இப்ப நான் கூட இதுல ஒரு பேக் ஒன்று நடக்கு சாப்பிட்டு பேக் அறிய போறேன் இல்லாட்டி சூறா அடிச்சிட்டு போச்சு அறிய போறேன்னு சொன்னா அதுக்கு குப்பை தொட்டி இல்லை. அப்ப என்ன செய்வேன், எனக்கு ஒரு மைண்ட் செட் வரும். சரி ரோட்ல வந்துட்டு போகணும்னா ஒரு மைண்ட் செட் வரும். அது ஒரு குப்பை தொட்டி ஒன்று சொன்னா அவங்க பக்கத்துல குப்பை தொட்டி இருக்கு அதை போட்டு போகணும்னு சொல்லி அப்படி ஒரு திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதனால வந்து இந்த யாழ்ப்பாண மேல குப்பை தொட்டிகள் வந்து கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். யாழ்ப்பாணம் டவுன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா கூட பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள் இருக்கு. அது இடங்களுக்கு குப்பை தொட்டின்றது இல்லை. அது ஒரு மெயினான விஷயம். முக்கியமான இடங்கள் எல்லாம் கட்டாயம் ஒரு குப்பை தொட்டி தேவை. அது இந்த ஒரு ஆதங்கமா இருக்குது. இப்ப நாங்கள் நெச்சாப்பல எங்களால ஒரு 2-3 இடத்துல வைக்க முடியும். ஒட்டுமொத்த இடம் வைக்கணும்னு சொன்னா அதுக்கு எல்லாட்ட பங்களிப்பு தேவை. எல்லாருமே சேர்ந்து சேர்தான் அது உண்டு. அதனால வந்து அதுவும் ஒரு ஆதங்கமா இருக்கு. என்ன சொன்ன இடங்களுக்கு
ரோட்டோட குப்பையை தான் கிடக்கு, குப்பையை வந்துட்டு போறாங்கன்றாங்க. ஏற்கனவே காக்கதை வீடியோ போட்டிருப்பேன், அதுல இப்ப கேமரா கூட்டிட்டாங்க, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலுமே கேமராக்கு முன்னாலே குப்பையில எரிஞ்சு கிடக்கு. அதுக்குரிய நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்களே, அது அடுத்த டைம். கேமரா பூட்டின அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இங்க கேமரா போட்டு தேவை, இது வந்து குப்பை தொட்டி தான் தேவை யாழ்ப்பாணம் டவுனுக்கு. அதால பார்க்க நீங்கள் அதுக்குரிய ஒழுங்கு செய்வீங்கன்னு சொல்லி நம்புறேன். சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளணும். உண்மையிலேயே வேற வீடியோ எடுத்துட்டு போயிடல, ஒரு சாப்பு கடையோ ஸ்ட்ரீட் ஃபுட் கடையோ ஒரு ஜூஸ் கடையோ எடுத்துட்டு போயிடல. அந்த சீசனுக்கு அது வீடியோ ஓடும். ஆனா அதை தாண்டி அடுத்தது மெயினான காரணம் சுத்தமா இருக்கும். நம்ம இடம் யாழ்ப்பாண நகரத்து வரைக்கும் வெளிமாநில இருந்து வாராக்கள் அவசரம் ஒரு போறோம்னு சொன்னா ஒரு மனசுல உடந்தான் அந்த இது சுத்தமா இருக்கும் சொல்லி ஆதங்கம். அதான் இந்த வீடியோ எடுத்துனாங்க. சில நேரம் இதுல நாங்க தவறா காய்ச்சிருந்தா எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மை நிலவரத்தை உண்மையா காட்டினான், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சில நாங்க புலர் பண்ணி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தா புலர் பண்ணி காட்டிருப்பேன். என்னன்னு சொல்லி சொன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு பாக்க. சில இந்த வீடியோ பார்த்து நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சத்தியம் எடுத்துருவீங்க, அவ்வளவு மோசமா இருக்குது. அதனால ஒரு சில இடங்களை புலர் பண்ணி போடுவேன். சரி, ஓகே, ஒரு வீடியோ முடிச்சுக்கொள்ளும். ஓகே, சி டாடா, பாய் பாய். மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.